மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தையின் இரண்டாம் சுற்றை அடுத்த மாதம் 12ஆம் 13ஆம் தேதியில் நடத்துமாறு தமிழக அரசு பரிந்துரை செய்துள்ளது. தமிழக அரசின் தீர்மானம் கடிதம் ஒன்றின் மூலம் இந்திய வெளிவார அமைச்சின் இணை செயலாளர் சுசித்ரா துரைக்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. கால்நடை பராமரிப்பு, பண்ணை மற்றும் மீன்பிடி திணைக்களத்தின் செயலாளர் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழுவில் திணைக்களத்தின் பணிப்பாளர் மற்றும் மேலதிக பணிப்பாளர்கள் கலந்து கொள்வார்கள் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தைக்கான திகதிகள் தொடர்பிலான தமிழக அரசாங்கத்தின் தீர்மானம் வெளிவார அமைச்சின் ஊடாக இலங்கை பிரதிநிதிகளுக்கு அறிவிக்கப்பட உள்ளது. இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தையின் முதற்கட்டம் கடந்த ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெற்றதுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை மார்ச் மாதம் கொழும்பில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆயினும் அந்த காலப்பகுதியில் அதிக அளவிலான இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டமை, மீனவர்கள் விடுவிக்கப்படாது தடுத்து வைக்கப்பட்டமை காரணமாக 2 தடவைகள் பேச்சுவார்த்தைகள் பிற்போடப்பட்டிருந்தன. இந்தியாவின் மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னர் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதாக தமிழக அரசு அண்மையில் தெரிவித்திருந்தது. இந்த நிலையிலேயே இலங்கை இந்திய மீனவர்களின் பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்டத்தினை மே மாதம் நடுப்பகுதியில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.